செல்வராகவன் டம்மி கேரக்டர். தண்டை சொல்லிட்டு போகிறேன் போட்டே தண்டுவானுங்க வந்து. அப்புறம் நீங்கள் ராவானா நீங்கள் ஒரு ரணகொடூரமான ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு சாஃப்டான ஃபேமிலியாக இருந்தால் உங்களுக்கு இது சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கெட்ட கண்டென்ட் இல்லை, வைலன்ஸ்க்காக ஏறிட்டேன். முதல்ல வந்து தனுஷ் டைரக்ஷன் படம் மாதிரியே தெரியல. ஏ சர்டிஃபிகேட் பிரதர் ஆப்வியஸாக நீங்கள் ஃபேமிலியோட அவர் பண்ணின ஒரு அழகான ஒரு லவ் காதல் அன்பை அழகாக சூப்பராக வெளிப்படுத்திருப்பாரு. வந்து சரியா பலார் நடிக்கிற போலியே. அடுத்த பாட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. நம்ம தான் படமே ஆக்ஷன் தான், ஃபுல்லாக ஆக்ஷன் தான். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா நீங்கள்? ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், அவருடைய மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே. அவங்க அண்ணனோட எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? மூவி எப்படி இருக்கு? மூவி எப்படி இருக்கு? மூவி எப்படி இருக்கு? அவரோட ஸ்டோரியிலே அவரோட இது வந்து அவங்க அப்பாவோட இடத்த எஸ்.ஜே. சூர்யா சார் பண்ணுற மாதிரி தான். ஸோ அவர் ஆப்வியஸ்லி அவ்வளோ வயசானவர்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் லுக்கும் அப்படி தான். தனுஷோட டைரக்ஷன் செல்வராகவன் பண்ணியிருக்காரு. செல்வராகவனோட பர்ஃபார்மன்ஸ் தான் எப்படி? செல்வா சார் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சட்டிலான ரோலு, ரொம்ப நல்ல ரோல். நீங்கள் வெளில வரும்போது உங்களுக்கு மனசில் நிற்கிற கேரக்டரில் செல்வா சார் கண்டிப்பாக இருப்பார். படத்தில் என்ன ஸ்பெஷல்? படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து ரஹ்மான் சார் மியூசிக். ஒவ்வொரு பிஜிஎம்மும் பிரித்து விட்ருக்காருல. லைக் இன்டர்வலில் தேட்டரை எரப்ட் ஆகிறதா இருக்கட்டும், கிளைமேக்ஸு, சாங்கு, அடங்காத எல்லாமே சூப்பராக இருக்கும். மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? படமே ஆக்ஷன் தான், ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுக்கும் இன்டர்வலுக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, கிளைமேக்ஸுக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். பட் வைலன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு தான் ஏறு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கெட்ட கண்டென்ட் இல்லை, வைலன்ஸ்க்காக ஏறிட்டேன். இந்தியன் 2 ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணி அது ஃபால்ட்டு டைரக்டர் ஃபால்ட்டும் இருக்குது. இதில் இது கொஞ்சம் ஒரு நார்மல் கேரக்டர், பட் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். செல்வராகவன் யூஸ் பண்ணியிருக்காங்களா சார்? அவர் புரியல. செல்வராகவனை யூஸ் பண்ணியிருக்காங்களா? யார்? தனுஷ். இல்லை, செல்வராகவன் டம்மி கேரக்டர். என்னடா படம் எப்படா முடியுன்ற மாதிரி போச்சு. இத்தனைக்கும் நான் ஓடாது கிடைக்கிறது தான் கட்டு வந்துக்கிறேன். ஒரு 6 சீன் வர்றாங்க, அதில் அவருக்கு வேலையே கிடையாது. கிட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட். பட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு 3 minutes ஹெவி சீன், ஒரே ஒரு சீன் பட் ஹெவி சீன் கிளைமேக்ஸ். அதில் தான் எஸ்.ஜே. சூர்யா அவரை கொண்டுட்டார். மீதியெல்லாம் சும்மா கல்யாணத்தில் யாராவது பக்கத்தில் வந்து நிற்பாங்க இல்லையா, அந்த பெருசாக வந்து. ரேட்டிங் எவ்வளோ சார்? ரேட்டிங் 10க்கு 6. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு தனுஷ். ஓகே. தனுஷோட டைரக்ஷன் எப்படி சார்? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேரக்டர். பட் பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூசிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஏரமான பிச்சு வந்துருக்கு. சரியான மியூசிக், பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 50வது படம் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த படம் நல்லா வரும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தனுஷ். ஆக்சுவலாக அவங்க அண்ணனே வச்சு டைரக்ட் பண்ணிக்கிறாரு தனுஷ் சார். ஸோ அவங்க அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவர் செல்வராகவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தை விட இதில் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு செல்வராகவன். சரி, நல்லா பண்ணியிருக்காரு செல்வராகவன் சார். ஆக்சுவலாக உருவாக்குனவர் பார்த்தீங்கன்னா செல்வராகவன். உருவாக்குனவரே வச்சு உருவாக்குறாரு. இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. செல்வராகவன் சார் இவர் நல்லா பண்ணியிருக்காரு தனுஷ் சார். இன்னும் தனுஷ் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேரக்டர். படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். அவர் சொல்லவே நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், அப்புறம் வேற யாரும் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சாருக்கு ரொம்ப இது இல்லை, சீன்ஸ் இல்லை. பட் அவர் பண்ண வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் எஸ்.ஜே. சூர்யா சார் ரொம்ப பிச்சு உதவிருக்கு. அருமையாக இருக்குது படம். நல்லா மெயின் வில்ல எஸ்.ஜே. சூர்யா சார் தான். ஸோ ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ரேட்டிங் அப்படியே பரவாயில்ல, ஒரு 5க்கு 5 அப்படி கொடுக்கலாம். மியூசிக் வந்து ஏஆர் சார் ரொம்ப பிச்சு இருக்கு, பிரமாதமாக இருக்குது மியூசிக். அதான் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. சென்டிமெண்ட் மட்டும்தான் படமே த்ரூ அவுட் த மூவி. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிருது. அந்த தனுஷ் சார் அண்ட் துஷாராவுக்கான அந்த ஒரு பாண்ட் வந்து நமக்கு வந்து ரிலேட்டபிளாக வச்சுருக்காங்க. அண்டு படத்தோட பிகினிங்கில் ஒரு சீன் வைக்கிறாங்க. அது என்ன ஆச்சு ஏதாச்சு அது எங்கன்னா ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அது ரிவீல் பண்ணல. மேபி அது என்ன ஆச்சுன்றது அடுத்த பாட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் இப்போ திடீர்னு தோணலாம், திடீர்னு பாட்டு 2 எடுப்போம். அந்த மாதிரி ராயனுக்கு வந்து ஸ்டோரியே இல்லாத இடத்துல பாட்டு 2லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு ஒரு ஃபினிஷிங் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பாட்டு 2 எடுத்தாலும் எடுக்கலாம்.
ஏ சர்டிஃபிகேட் பிரதர் ஆப்வியஸாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் முகம் சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட ஏன் பார்க்கக்கூடாது, நீங்கள் ராவான நீங்கள் ஒரு ரணகொடூரமான ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு சாஃப்டான ஃபேமிலியாக இருந்தால் உங்களுக்கு இது செட் ஆகாது. ஓகே ப்ரோ. ரேட்டிங்லாம் எவ்வளோ கொடுப்பீங்க? எவ்வளோக்கு பிரதர்? 10க்கு நான் 9.5 தரலாம். ஓகே. தனுஷ் ஒரு நடிகராக பிடிக்குதா இல்லை டேரக்டராக பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி நான் ஆக்டராக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஏன்னா 50th மூவி ஆப்வியஸாக 25th மூவி ஒரு மாதிரி பயங்கர பிளாக் பஸ்டர். ஸோ 50th மூவின்னு போது ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். பட் ஆக்டர் தனுஷை தாண்டி எனக்கு டேரக்டர் தனுஷ் வந்து பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து டேரக்டர் தனுஷ் பிடிச்சிருந்தது. ஏன்னா பவர் பாயிண்டிக்கு அப்புறம் இந்த படம் அப்படின்னும் போது டோட்டலாக ஒரு வேறு விதமாக ஒன்று இருந்தது. அதனால எனக்கு டேரக்டர் தனுஷ் தான் பிடிச்சிருந்தது. இப்போ மற்ற கோ ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? யாரோட ரோல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சிருக்கு? இது சொல்லி ஆக்டிங் வைஸ் வந்து யார்கிட்டையுமே வந்து நடிப்பை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. எனக்கு எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தனுஷ் சாராக இருக்கட்டும், துஷாராவோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி நார்மலாக துப்புனதில் பொண்ணு, செகண்ட் ஹாஃபில் இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அபர்ணா அண்ட் சந்தீப்போட காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக பயங்கரமாக ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருக்கும். அந்த 10 நிமிஷம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காளிதாஸ் அவருக்கான ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா அண்ட் சரவணன் சாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அவரோட ரோல் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா வந்து எந்த படம் நம்ம போனாலுமே ஆப்வியஸாக வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ஸ்டீல் பண்ணுற ஒரு பயங்கரமான கேரக்டராக இருப்பார். பட் என்ன தான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிப்பின் அரக்கனாக இருந்தாலும் அசுரன் முன்னாடி பெரிய லெவலில் வேலைக்கு ஆகலைன்னு நம்ம சொல்லணும். 2 பேருமே இருக்கும்போது எனக்கு ஆப்வியஸாக என் கண்ணு வந்து தனுஷ் சார் மேலே மட்டும்தான் போச்சு. அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரையுமே கூட சொல்கிற மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஆப்வியஸாக நம்ம அந்த ஒரு பாட்டு கேட்டு ஒரு மாதிரி பயங்கர வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம். அந்த பாட்டை வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி த்ரூ அவுட் த மூவி இசைப்பியல் தான். அவரை தாண்டி யாருமே நம்ம இந்த அளவுக்கு வந்து த்ரூ அவுட் த மூவி கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா படத்தில் நிறைய விஷயம் வந்து இதுவும் இருக்குது, குறைகளும் இருக்குது. ஏன்னா நான் தனுஷ் ஃபேன் தான், இருந்தாலுமே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஸ்டோரி வைஸ் யூஷுவல் ஸ்டோரி தான், ஸ்க்ரீன் பிளே வைஸ் பெட்டராக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். இந்த விஷயம்லாம் இருக்குது. பட் அது எல்லாம் தண்டை சொல்லிட்டு போகிறேன், போட்டே தட்டுவானுங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போவாங்க. புரியுதா? அதான் அண்ணன் தம்பி கரெக்டாக நீ ஸ்டேஜில் சொன்னது. ஃபஸ்ட்டு வந்து செல்வராகவன் இவர் வச்சு படம் எடுக்கும் போது கன்சூமர்கிட்ட கூட அது இது சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் படம் பண்ணும்போது அதே விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து சரியா பலார் நடிக்கிற போலையே சொல்லு. எங்கே இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு பலார் செல்வராக அடி வாங்கினு சிகரெட்டு பிடிச்சிக்கினே அப்படியே உயிர் போகுது. அது போதாது அந்த கேரக்டருக்கு. அவர் டைரக்ஷன் பண்ணதுக்கு தனுஷுக்கு. ஓகே. நான் ரேட்டிங்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 7 கொடுப்பேன் நான். பிஜிஎம் எக்ஸ்ட்ராடனரி. ஓகே. கடைசி பிஜிஎம். அனிருத் தனுஷ் காம்போ மிஸ் ஆகுது. யாருக்கு அனிருத்? பார்ட் 2 வர மாதிரி இருக்கா படம்? எடுக்கலாம். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, சிங்கம் 4 வர சம்பளம் வரலாம். ஏன்னா ஊரை விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழறாங்கன்னு முடிச்சிட்டாங்க. அங்கேருந்து கதை நல்லா திருந்துறாங்களா? ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நமக்கு ஐயோ இந்த படம் எங்கேயோ போகிறது, ஏதோ நம்மளை கலக்க போகிறது அப்படியெல்லாம் இருக்கும். இன்டர்வலுக்கு அழகாக தான் போயிட்டுருக்கும். இன்டர்வலுமே அந்த ஸ்பீடு குறைஞ்சிச்சு, பயங்கர லேகிங்காக இருக்குது. ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி, வெரி ஸ்மால் ஸ்டோரி. அப்போது கதையும் கூட நீங்கள் அப்படி இப்படி பார்த்தா ஐயோ எங்கேயோ இந்த மாதிரி கதைகள், ஐ மீன் சீன் பை சீன் அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் காப்பி அடித்தாருன்னு நான் சொல்ல. அங்கங்கே எங்கெங்கே ஒரு 20 படம் எடுத்து அங்கங்கே இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸு, இந்த மாதிரி அண்ணா தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய படத்தில் வந்திருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் புதுசாக தெரியல. பட் இன்டர்வலுக்கு மேக்கிங் சூப்பராக இருக்குது. ரஹ்மான் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் கலக்கிறார். படம் நல்லா போச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகுது. 10 மினிட்ஸ் ரொம்ப நல்லா. எஸ்ஏ சூர்யா, பிரகாஷ் ராஜ் சார் இல்லை, பிரகாஷ் ராஜ் சரியாக யூஸ் பண்ணல. ஒரு வேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பெரிய இன்ஸ்பெக்டரும் எப்போவும் பிளைன் க்ளோஸில் உட்காந்து ஒரே ஒரு ஆளோட அவர் அசிஸ்டண்ட் ஒரே ஆள் தான் ஃபுல் படம் அவனோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ப்ரொஜெக்ஷன் பார்க்குற மாதிரி ப்ரிவ்யூ தியேட்டரில் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலி இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் ஒரு ஸ்க்ரீனிங் ரூம் இருக்கும். இவர் ப்ரிவ்யூ தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த கேரக்டர் வந்தால் இங்கிலீஷ் பேசுகிறேன், இங்கிலீஷ் தெரியாதவன் தெரிஞ்சவன் யார் வந்தாலும் இவர் இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு. மறுபடியும் அது தமிழில் டிரான்ஸ்லேட் அது எதுக்குன்னு தெரியல. அவங்க கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை.
தனுஷ் தங்கச்சியாக நடித்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கு. அந்த 2 பிரதர்ஸ் சூப்பராக பண்ணிருக்கு. ஆக்சுவலி தனுஷோட அவர் கேரக்டர் பவர்ஃபுல்லாக நிற்குது. ஒரு பிரதர் டான்ஸ் எல்லாம் பண்ணுற ஒரு பொண்ணோட, அவன் பேர் தெரியல, நல்லா நடிச்சிருக்கு. எஸ் சூர்யா ஓகே பட் வேற படத்தோட இதில் கொஞ்சம் நல்ல வேற படத்தில் சும்மா கத்திட்டு இருப்பாங்க. இல்லை முதல்ல வந்து தனுஷ் டைரக்ஷன் படம் மாதிரியே தெரியல. ஏன்னா படம் வந்து நான் கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டாக போனேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. படம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ட்ரோல் இருக்குது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஏந்து போயிடலாமான்னு ஒரு தெரியுது. அவ்வளோ போரிங்காக இருந்தது. அவ்வளோ போராக இருந்தது. அவ்வளோ தூரம் வெறும் அண்ணன் தம்பிகளே காமிச்சிருந்தா, தங்கச்சியே காமிச்சிருந்தா. என் வீட்டில் கூட தங்கச்சி இருக்குது, அண்ணன் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். என் பேச்சை யாருமே கேட்கறது இல்லை. புரியுதா சொல்கிறது? அப்பா பேச்சும் கேட்டதில்லை, தம்பி அண்ணன் தம்பி பேச்சை கேட்டேன். இப்படியே இருந்தேன். இது என்ன ஒரு கதையாக நினச்சேன். ஆனால் இன்ட்ரோல் மேரப்போ தான் தெரியுதுப்பா, தம்பி நான் எப்படி வாழணும், அண்ணன்கிட்ட தம்பிங்க எப்படி வாழணும், அண்ணன்கிட்ட தங்கச்சிங்க எப்படி வாழணும்னு கதை அழகாக டைரக்ஷன் பண்ணிட்டார். அதுதான் தனுஷ் படத்துக்கு. அந்த படத்தோட டைரக்ஷன் வைஸ் எப்படின்னா இருக்கு? டைரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு தனுஷ் படம் மாதிரியே தெரியலப்பா. இன்ட்ரோவில் அப்புறம் தான் தனுஷ் படம் தெரியுது. ஏன்னா பெரிய ஜாம்பவானை வச்சு ஒரு அண்ணனை வச்சு அவர் எடுத்துருக்கிறாரு. முதல்ல அவர் வச்சு வேலை செஞ்சார், இப்போ இவர் வச்சு வேலை செய்கிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம். உண்மையிலேயே அருமையாக செல்வராகவன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அருமையாக நடிச்சுக்கிறாப்பா செல்வராகவன் வந்து தனுஷை உருவாக்கிட்டாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் அவர் வச்சு செஞ்சார், இப்போ இவர் வச்சு வேலை செஞ்சு செல்வராகவன் பேர் எடுத்துட்டார். செல்வராகவன் தான் பேர் எடுத்துட்டார். பிரகாஷ்ராஜ், ஜெயசூர்யா, இதில் யார் இம்பார்ட்டன்ட்? ரொம்ப நேச்சுரலாக பிரகாஷ்ராஜுடைய இதெல்லாம் போச்சு. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. மவுஸ் இல்லைன்னு சொல்ல, கொடுத்தா நடிப்பாக போல. ஆனால் அவர் கேரக்டரே ஒரு அதிகாரியாக இருக்குது, நல்லா எனக்கு தோணுது. ஆனால் நீ சொன்ன பேர் இன்னொருத்தர் பேர்னா ஐயோ டேய், உன்னை போட சொன்ன போட்டு வந்துட்டியா? போடுன்னு அந்த போடல, தப்பாக நினச்சிக்காதீங்க. உன்னை போட்டு வர சொன்ன போட்டேன் அண்ணே, நான் போடலண்ணே. டேய் நான் என்ன சொன்னேன், நீ என்ன போட்டு வராமல் இருக்கிற? ஏன்னா அவனை போகிறதுக்கு போது இன்னும் போட்டுலாம் போல் தெரியுது. இந்த டைலாக் உண்மையிலே வந்து எஸ்ஏ சூர்யாவுக்கு அடுத்த ரகுவரனா பார்க்குறேன். அவ்வளோதான் சொல்ல. அடுத்த ரகுவரனை தான் நான் நினச்சி மனசில் மெயின்ல வந்துச்சு. அடடா அதான் ஒரு ரகுவரனை எழுந்தாலும் ஒரு எஸ்ஏ சூர்யா எழுதக்கூடாதுன்னு அந்த வில்லன் கேரக்டர் கரெக்டாக இருக்காரு. சாயல் லைட்டாக இருந்தது, அந்த லைட்டிங்கு கொஞ்சம் டார்க்கர் டோனில் நல்லா இருந்தது படம். தாராளமாக பார்க்கலாம். ரத்தம் தெரிக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு வேறு லெவலில் படம். நான் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்லோவாக தான் இருந்தேன், பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீட் பண்ணிச்சு. துஷாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. ஷவுட் அவுட் கொடுக்கலாம். சந்தீப்போட அந்த ஈவல் அந்த இதே தெரியாது. அண்டு காளிதாஸ் சொல்லக்கூடாது, ஸ்பாயில் பண்ணல. அப்புறம் தனுஷே சட்டிலாக அவரை பார்த்தா பயம் வரும். இதுதான் நிற்பார், சைலண்ட்டாக நிற்கிறார், ஆனால் பார்த்தா பயம் வரும். அதுதான் எஸ்ஏ சூர்யா சொல்லுவார் படத்துலேயே. அது சிங்கம் அப்படி போவார் வருவார், ஆனால் பார்த்தா பயமாக இருக்கும். ப்ரோ ஓகே ப்ரோ. பிரகாஷ் ராஜ் தான் இருக்கலையே அவங்களா கெட்டவங்க இல்லை, பிரகாஷ் ராஜ் தான் கெட்டவங்க. போலீஸ் தான் கெட்டவங்க, மொத்தத்தில் பெரிய கெட்டவங்க. ரவுடிங்களோ இல்லை, அவங்க சூழ்ச்சி பண்ணுறதே பிரகாஷ் ராஜ் தான். பிரகாஷ் ராஜ் தான் வில்லனே, படத்தோட வில்லனே. பாட்ஷா ரஜினி படத்தில் பாட்ஷாவில் வந்து நான் உண்மையை சொன்னேன்னு சொல்லுவார். அது ட்ரெய்லரில் காட்டியிருப்பாங்கல்ல, இது நான் வந்து கெஞ்சி கேட்டேன். அந்த மாதிரி நிறைய வந்து அது நிறைய சிம்பாலிசம்ஸ் இருந்தாலும் அந்த எலவேட் பண்ணியிருக்காரா? ரஜினி அதெல்லாம் இல்லை, இவரோட ஸ்டைலில் இருக்குது. அந்த எலவேஷன்ஸ்க்காக ஒரு சீனை பில்டப்காக அந்த இது வருது. பயங்கரமாக இருந்தது படம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். என்னன்னா ஒரு ஹையர் ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. பட் அது தனுஷ் எப்படி கொடுத்துருக்காரு, சூப்பராக கொடுத்துருக்காரு. ஃபேமிலியோட படம் எப்படி ஃபேமிலி வாய்ப்பே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இல்லை. வயசானவங்க ரத்தம் தெரிக்குதுன்னா பார்க்க வேணாம். பட் ஃபேமிலினா பசங்க எல்லாமே வந்து ஃபேமிலியிலேயே பசங்க எல்லாமே வந்து பார்த்து அவர் அதை விட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. புது கெட்டப்லாம் வந்திருக்காரு. ஸோ பக்காவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப வெஞ்சன்ஸாக இருக்காரு. இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காரு. ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. வேறு அவங்க தங்கச்சி ரோல் பக்காவாக தங்கச்சி ரோல் நல்லா சூப்பராக பண்ணிருக்காங்க. படத்தில் கூஸ் பம்ப்ஸ் இல்லை, படமே தான் கூஸ் பம்ப்ஸ். இது வந்து
தங்கச்சி சென்டிமெண்ட் மூவியா? சென்டிமெண்ட்னு சொல்ல முடியாது சார். ஃபுல்லாகவே ஆக்ஷன் த்ரில்லர் தான், ஒர்த்து தான். சரி ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக அண்ணங்கிட்ட இவர் ட்ரைனிங் எடுத்தார். ஸோ இவர் வந்து இப்போதைக்கு அண்ணனே வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அவங்க காம்போலாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ணா தம்பி 2 பேரும் ஒரே ஃப்ரெண்ட் ஆடியோலாஜிலுமே சொல்லியிருப்பாரு தனுஷ் சார். ஆமாம், நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்டி சினிமா தனுஷ் ஒன்றா ஆடுறாங்கண்ணா, தரமாக இருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஒரு நடிகராக இருந்து டேரக்டர் ஆகியிருக்காரு. இன்னும் நிறைய படம் பண்ணுங்க. மற்ற ஆர்டிஸ்டும் நல்லா வேலை வாங்கியிருக்காரா? நல்லா படம் வாங்கியிருக்காங்க. அவங்க ரோல் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க. நல்லா டேரக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸ்கிரிப்ட் வைஸ் எப்படி இருக்குது கதை? கதை நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கன்வே பண்ணிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. அவர் ஜானர்ல சொல்ல முடியாது, இவர் ஸ்டைலில் எடுத்திருக்காரு. அவர் ஜானர்னு எப்படி சொல்ல வரேன்னா, அவர் ரத்தம் திருக்கி எடுக்கிறாருன்னா அந்த அளவுக்கு இவர் எடுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க. டீ நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்ஷனாக நல்லா, ஆக்டிங்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மற்றதுக்கு ஏறுறாங்க மியூசிக். படம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் ரொம்ப மோசமாக இருக்கும். பார்த்துக்கலாம், நல்லா இருக்கு. ஒரு பேக்ரவுண்ட் படம் தடி எடுத்துல அடிக்க மாட்டாங்க. ஓகே ப்ரோ, ராயன் மூவி பார்த்தீங்களா? படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் குறைய சொல்ல. என்ன படத்தில் ஃபுல்லாக வயலன்ஸு ஃபுல்லாகவே அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு சென்டிமெண்ட்டோட ஸ்டார்ட் ஆகுது படம். ஒரு ஃபீல், தங்கச்சி சென்டிமெண்ட் ஏதோ இருக்கும் போல். அதில் தான் வச்சு ஏதோ சம்பவம் பண்ணியிருப்பார். அப்போ தமிழ் சினிமா படம் மாதிரி எதிர்பார்த்தீங்க? 50 படம் வேறு, தனுஷ் படம் 50 படம் வேறு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போதே பவர் பண்ணின்னு ஒரு அழகான ஒரு லவ், காதல், அன்பை அழகாக சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பார். ஏன்னா இந்த படமும் அந்த மாதிரி சாயலில் தான் ஏதோ கொண்டு போயிருப்பார்னு நினச்சோம். ஆனால் ஃபுல்லாகவே அப்படியே ஆப்போசிட்டு, ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஷேடோ தான் ஃபுல்லாகவே. ஏன்னா ஃபுல்லாக வயலன்ஸு. என்னடா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்னடா படம் எப்படா முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இத்தனைக்கும் நான் ஓடாத கிடைக்கிறது தான் கட்டு வந்துக்கிறேன். எதுக்காகனா தனுஷ் படம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ரசித்து பார்க்கலாம். அவர் சீன் அடுத்தடுத்து பார்த்துன்னே இருக்கலாம். 5 மணி நேரம் படம் ஒன்றாலும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், கதையாகவும் இருக்கும். இந்த படம் எப்படா முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு சுமார் தான், ஓகே தான். ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா? லென்த்தின்றதோட கதை ஏற்றுக்க முடியலையா. கதை வந்து ஃபுல்லாக வயலன்ஸாக இருக்குது. என்னென்னா இவரை ஃபாலோ பண்ணுறோம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். என்னன்னா இவரை பார்த்து 10 பேர் வெளியே போய் ஒரு சம்பவம் செய்வாங்க பாரு, அதெல்லாம் உண்மை ஏற்றுக்க முடியாத விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எவ்வளோ விஷயங்கள் தவறான வழியில் போயிட்டுருக்கு. இப்போ வர தமிழ் சினிமா படங்கள் வந்து சமூகத்துக்கு சீர்கேடு தான் உண்டாகுதுன்றீங்களா? கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஏன் சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் வந்து முன்னுதாரணமாக வந்து நம்ம தனுஷார் இருந்துடக்கூடாது. ஏன்னா இவரை பார்த்து 10 பேர் மாறணும், திருந்தணும். எவ்வளோ விஷயங்கள் வயலன்ஸ் போயிட்டுருக்கு நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம ஸ்டேட்லேயே. இருந்தாலும் அதை மீறி ஒரு நல்ல விஷயத்துக்காக கவர்மெண்ட் எவ்வளோ போராடிட்டு இருக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு படம் தேவையான ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி சினிமாவை பார்த்தா பிரச்சனையே இல்லை. இதை பார்த்துட்டு போய் நானும் வெளியில் சம்பவம் செய்கிறேன்ட்டு போய் 4 பேர் செய்வானுங்க பாரு, அதை தான் ஏற்றுக்கவும் முடியாது. நாளைக்கு பாருங்கள் அதில் நியூஸில் போடுவாங்க, நான் இந்த படத்தை பார்த்தா அப்படி பண்ணேன், அந்த படத்தை பார்த்தா பண்ணுவானுங்க. இதெல்லாம் தவிர்த்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை கையாண்டுக்கலாம்னு தோணுது தனுஷ் சார். நீங்கள் வெற்றிமாறனுமே குறை சொல்லணும்ல? வெற்றிமாறன்லாம் வந்து குறை சொன்னால் அவர் வந்து படங்கள் வட சென்னை, அசுரன்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கதைக்குள்ளே வந்து இப்படி தான் பிரச்சனை உண்டாச்சு, இப்படி தான் நம்ம அந்த பகையை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு காட்டியிருப்பார். அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து ஒரு படி மேலே போய் இதெல்லாம் நடக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இதை கேள்விக்குறியாக வச்சுட்டாரு. என்னன்னா லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவர் படத்தில் லாஜிக் இருக்கும். இந்த விஷயத்துக்காக தான் தனுஷ் போராடுறாரு, எல்லாத்தையும் கொள்றாரு, அதுனா ஒரு நியாயம் உண்டு. அது இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தனுஷ் சார் இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட போகலாம். இது வேறு 50 படம் வேறு எதிர்பார்த்து வந்தோம். அது இல்லாமல் நம்ம எப்போவுமே இவரோட காம்போனா அனிருத்து மட்டும்தான். இவர் காம்போ யாருன்னா அனிருத்து, யுவன் சங்கர் ராஜா சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் ஃபுல்லாகவே பிஜிஎம் வந்து ஏதோ ஒரு படத்தில் கேட்ட மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த லாஸ்ட் இந்த 2 வார்த்தைகள், இந்த உசுறு, அந்த வார்த்தையாக தான் அந்த படம் பார்க்க முடியுது. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக பாட்ஷா படத்தில் ஒரு சீன் வரும் இல்லையா, எப்படி என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ரஜினி வந்து உண்மையை சொன்னாங்க. அதே சீன் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ என்ன சொல்லி அவனை சமாளிச்சுன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து தனுஷ் சொல்லுவார், நான் கெஞ்சி கேட்டேன் அப்படின்னு வரல. அது பார்த்துறீங்களா? அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அது ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க அந்த சீனை. என்னடா திடீர்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டா, என்னடா பண்ண, கெஞ்சி கேட்டையா. ஆனால் நல்லா இருந்தது அதெல்லாம் வந்து. ஆனால் என்ன அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போயிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். இந்த வயலன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவரை வந்து எவ்வளோ விஷயங்கள் இவரை பார்த்தா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம். வயலன்ஸ்லாம் கம்மி பண்ணி வேறு ஒரு பாசிட்டிவான சேடோவில் போயிருக்கலாம். வேறு மாதிரி அண்ணன் தம்பியில் பழி வாங்குறது அந்த மாதிரி போயிருக்கலாம். அது மட்டும் தான் ஒரு மைனஸாக தெரிஞ்சது. ஓகே தான், ஒன் டைம் வாட்சபிள். ஸோ ஓகே, ஸ்கிரிப்ட் வைஸ் எப்படி இருக்குது? ஸ்கிரிப்ட் வைஸாக நல்லா தான் இருக்குது. படம் சினிமாவை பார்த்தா பிரச்சனையே இல்லையா. அவர் நடிச்சுட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதோட பெரிய ஹைலைட் என்னன்னா 2 டேரக்டரை வந்து நடிக்க வச்சுருக்காரு இவர். ஸோ 2 ஜாம்பவான்களை நடிக்க வச்சு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 2 ஜாம்பவான்கள் எப்படி என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க சூப்பராக அவங்க வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது செல்வராகவனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, லைவாக இருந்தது அவரோட கேரக்டர். அவர் பேசுகிற டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கேஷுவலாக இருக்கும். ஒரு நடிப்புன்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து ஒரு கேஷுவலாக நம்ம வீட்டில் நம்ம நீ நான் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து யதார்த்தமாக இருந்து நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். அது இல்லாமல் அவர் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு புள்ளியோடு ஆரம்பிக்கிறாங்க. செல்வராகவன் சார் இதுக்கு தான் வராரு அப்படின்ட்டு எண்டில் வந்து அவரை போட்டு சம்பவம் பண்ணிடுறாங்க. அதை மட்டும் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக தெரிஞ்சது. ஓகே தான். ஸோ ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 5க்கா? 10க்குன்னா 10 கொடுக்கலாம் சார், 5க்குன்னா 5 கொடுக்கலாம் சார். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது.
சில விஷயத்தை தவிர்த்துக்கலாம். தனுஷ் சார் அடுத்த படம்லாம் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நல்ல விஷயத்தை கொடுங்க. அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கோம். ஓகே.